இதில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கோட்டை விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சரியா தவறான்னு அவங்க தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த ஏலியனுக்கு குரல் கொடுப்பதற்காக சந்தானத்தை அணுகுனாங்க. விஜய் சேதுபதி பல இடங்களில் குரல் கொடுத்துட்டாரு. அதனால் அது ரொம்ப பெருசாக இருக்க போகிறதில்ல. பட்டு சந்தானம் அதுக்குள்ளே வந்திருந்தாருன்னா அதோடைய லெவலே வேறு. பட் சந்தானத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு ரைவல் இருக்குது. அதனால் சந்தானம் எத்தனை கோடி கொடுத்தாலும் வரமாட்டார். ஸோ அந்த முயற்சி எடுத்தாங்க. பட் அது நடக்கலை. சரி ரைட்டு. ஒரு விடிவி கணேஷ் மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்திருந்தாருன்னா, இப்போ விடிவி கணேஷ் குரலை கேட்டாலே நமக்கு ஒரு உற்சாகமும் சிரிப்பும் வந்துடும். ஸோ அப்படி தானே வந்து நம்ம இது வரைக்கும் அவர்சன் ஆகாத ஒரு குரல். யார் குரலை கேட்டால் சிரிப்பு வருமோ அவருடைய குரல். சில குரல் வந்து நமக்கு அவர்சன் ஆயிரும். ஃபஸ்ட்டு கேட்கும்போது பிடிக்கும், அப்படியே காலப்போக்கில் என்னடா அவர் வந்து கொள்றாருன்னு இருக்கும். ஆனால் விடிவி கணேசை பொறுத்தளவுக்கு நமக்கு இன்னும் அந்த இடத்துக்கு வரல. அவர் இன்னும் பிடித்த ஒரு இடத்துல தான் இருக்கார். அவரை வந்து குரல் கொடுக்க வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இவங்க சித்தார்த்த குரல் கொடுக்க வைக்கிறாங்க. அங்கே ஒரு மைனஸ் உருவானதை நான் ஃபீல் பண்ணுறேன்.